தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ சவுதி அரேபியாவில் வேலை கிடச்சி ஒரு 10 நாள் ஆச்சு. இங்கே இப்போது ரியாதில் தான் தங்கியிருக்கேன். பவர் சொல்யூஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நௌக்கரி ஆப் மூலமாக தான் இந்த ஆஃபர் வந்துச்சு. ஜூலை 2025 எனக்கு இந்த ஆஃபர் நௌக்கரி மூலயமா எனக்கு வந்தது. நௌக்கரி ஆப்பில் என்னோடய ரெஸ்யூமை நான் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிக்குவேன். அப்படி அப்டேட் பண்ணும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு இன்வைட்ஸ் வந்தது ஆப்பில். அப்புறம் நானும் ஓகே கொடுத்துருந்தேன். அப்புறம் கூப்பிட்டாங்க, நௌக்கரியிலேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இன்விடேஷன் சென்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வில்லிங்கா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரி வில்லிங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவங்க அஃபிஷியலாக மெயில் கொடுத்தாங்க, இன்டர்வியூக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அவங்க இந்த கம்பெனியோட ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணார். அப்புறம் செகண்ட் இன்டர்வியூ இந்த கம்பெனியோட விபி கண்டக்ட் பண்ணார். அப்புறம் சேலரி டிஸ்கஷன், அப்புறம் ஆஃபர் லெட்டர் அப்படின்ட்டு ப்ரொசீஜராக பண்ணாங்க. என்ன எனக்கு நான் பாஸ்போர்ட்டே எடுக்கலை. செகண்ட் லெவல் இன்டர்வியூ முடித்து தேர்ட் லெவலில் சேலரி டிஸ்கஷனுக்கு அஃபிஷியலாக மெயில் கொடுத்து டிஸ்கஷன் போகும்போது அந்த மாதிரி பாஸ்போர்ட் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு தட்கலில் பாஸ்போர்ட்டு வாங்கி கொடுத்தேன். அது ஒரு 10 டேஸில் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு இப்போது வந்தாச்சுங்க. விசாவுக்கு ஒரு 3 நாள் நாங்கள் சென்னையில் தங்கியிருந்தோம். சென்னையில் தங்கியிருந்து காம்கா மெடிக்கல் டெஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஎஃப்எஸ்ன்னு ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு. இந்த மூணுக்குமே என்னென்னா கம்பெனியே அஃபிஷியலாக எனக்கு மெயில் கொடுத்துருந்தாங்க. இவங்க தான் எங்களோட ஆத்தரைஸ்டு கன்சல்டன்சி, நீங்கள் இவங்ககிட்ட பேசிக்கோங்க, இவங்க உங்களுக்கு எல்லா கைடன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த விசா ஸ்டாம்பிங்கு மட்டும் நீங்கள் மெடிக்கல் விசா ஸ்டாம்பிங் உங்களோட ஸ்கோப்பு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதேமாரி ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு நீங்கள் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வெற்றிகரமாக இங்கே சேர்ந்தாச்சு. அடுத்து 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு 1 மந்த் லீவ் கொடுப்பாங்க கம்பெனியில். அப்போ ஃப்ளைட்டு அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே கம்பெனி எடுத்து கொடுத்துரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு இறைவனர்களால். நீங்களும் இந்த மாதிரி ஃபாரின் போகணும் அப்படின்னா நௌக்கரி கல்ஃப்னே ஒரு ஆப் இருக்குது. நிறைய கல்ஃப் ஆப்னே இருக்குது. நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு வரணுன்னா கல்ஃப் ஆப்பு, மெயினாக நௌக்கரி கல்ஃப் இருக்குது. இண்டீடு இதெல்லாம் ஒரு 4-5 ஆப் இருக்கும் போல். அதனால நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர்ஸ் வரும். அதுலேயே ஃப்ரீ பெய்டெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நௌக்கரி மூலிமா நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வேலை தேடி ஏஜென்சியெல்லாம் போய் பார்த்துட்டு அலைஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.